இணைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 30 ஜூலை 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பெற்றோருடைய ஆசீர்வாதம், பெற்றோருடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். ஒரு மனிதனுக்கு தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் மற்றும் பிளெஸிங்ஸ் கிடைச்சிருதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டிய சொத்து, அச்சீவ் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஆக கிடைக்கதற்கு அரிய பெற்றோருடைய ஆசீர்வாதமான பொக்கிஷம் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். அதை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் அவங்க காலில் போய் விழுந்து சரணாகதி ஆகணும். அதுதான் முக்கியம். ரிஷபராசி என்பவர்களுக்கு யார் மூலியமா இன்னைக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, ஒரு நண்பனின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். நண்பேண்டா அப்படின்னு சொல்ற வாக்கியத்திற்கு இணங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய நெடுங்கால நண்பர் ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை என்பது நடந்தே தீரும். கவலையே வேண்டாம். நல்ல நண்பர்கள் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமாளிக்க முடியும் என்பதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உதாரணம். மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட எதிரிகள் உங்களை தாக்கினாலும் சரி, எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அத்தனையும் நீங்கள் முறியடிக்கத்தான் போகிறீர்கள். அத்தனையும் ஜெயித்து இந்த உலகிற்கு நீங்கள் யாருன்னு காட்டதான் போறீங்க. அந்த நாள் இன்றைய நாள் தான் உங்களுடைய ஆரம்ப நாள். இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் வாழ்வின் பாதையை மாற்றி அமைக்கும் என்றால் அது மிகையல்ல. வெற்றி உங்களுக்கு நிமிர்ந்த நடையுடன் நேரடியாக நீங்கள் ஜெயித்துட்டு வருவீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. கடகராசி என்பவர்களுக்கு பெயர், நல்ல பெயர் அது கிடைக்கிறதுக்கு எல்லாரும் அவஸ்தைப்படுறோம். போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. ஒரு ஆசிட் டெஸ்ட்டுக்குள்ளே போய் வர வேண்டியது இருக்கு. அதே கெட்ட பெயர் கிடைக்கணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், கம்முன்னு இருந்துட்டாலே போதும். கெட்ட பெயர் தன்னால் வந்துடும். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நேரம். நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு. சிம்ம ராசிக்கு மட்டும் ஒரு பழக்கம் உண்டு. புகழ்ச்சி மட்டும் சிம்ம ராசிக்கு அவ்வளோ பிடிக்கும். யாராவது ஒருத்தர் உங்களை புகழ்ந்துட்டா உங்களால் ஜீரணிக்கவே முடியாது. அவர்களுக்கு உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு புகழ் பெறக்கூடிய நாள். உண்மையான தகுதியான புகழ். 12 ராசிகளில் எத்தனையோ ராசிகள் இருந்தாலும் சிம்மத்திற்கு மட்டும் தலைமை பண்பு புகழ் என்பது கூட பிறந்தது. தோன்றலின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க இன்றைய நாள் மறக்க முடியாத நினைவுகளை உங்களுக்கு அள்ளித்தரும். கன்னிராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய தாமதங்கள், தடைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த மாதிரி நாட்களில் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. இதை கடந்து போக வேண்டும். பல இடத்துல வாழ்க்கையில் இஃப், பட்டு, ஃபுல் ஸ்டாப்பு, கோலன், செமிகோலன் மாதிரி வச்சு தான் ஆகணும். இந்த பங்க்சுவேஷன்ஸோடு வரக்கூடியது தான் வாழ்க்கை. நேர் ரோட்டில் போனால் முட்டிக்கும் வண்டி. ஆக வளைவு, நெளிவு, சுழிவு இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இந்த வளைவானது அடுத்த நாள் வரக்கூடிய வெற்றியுடைய அடித்தளம் என்று நம்புங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற சொல்லிற்கேற்ப இன்றைய நாளானது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளிலும் உங்களுக்கு இமாலய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள். அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் என்பது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை எடுத்து செல்லக்கூடிய நாள் என்பதால் தோய்வில்லாமல் உழையுங்கள். இந்த உழைப்பு தான் உங்களுக்கு ஊதியத்தை தரும், உங்களுக்கு வெற்றியை தரும், உயர்வையும் தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இறைவனின் அருள் இன்று உங்கள் மீது நேரடியாக விடுவதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளிலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன. மனசுல அழுத்தம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா எதையும் நம்மளால செய்ய முடியாது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய அழுத்தமானது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா தின்னுகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த அழுத்தத்திலிருந்து நீங்க மட்டும்தான் வெளியே வர முடியும். நீங்களே தான் வெளியே வரணும். ஆனா இன்னைக்கு நீங்க முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மனிதர்களுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தனுசு அப்படின்னாலே
காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம், குரு பகவான் மூலத்திரியோணம் அடையக்கூடிய வீடு என்பதனால பெரிய மனிதர்களுடைய தொடர்பு என்பது இயற்கையிலேயே ஏற்படும். அப்படிப்பட்ட தனுசு ராசினியர்களுக்கு இன்று த கிரீமி லேயர் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் நடக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு பரிசு மழை பொழியக்கூடிய நாள். அப்பா அம்மா மூலியமாகவோ, சகோதர சகோதரிகள் மூலியமாகவோ, பிள்ளைகள் மூலியமாகவோ பரிசுகள் கிடைக்கக்கூடிய நாள். இந்த பரிசுகளில் பல விதங்கள் உண்டு. பரிசுகள் அன்பும் பாசமும் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து சின்ன ஒரு பேனா பரிசா கிடைச்சா கூட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு தெரியும். பிடிக்காத நபர்கிட்ட இருந்து ஒரு பெரிய காரை பரிசா கிடைச்சா கூட அது பெருசா தெரியாது. ஆக இன்றைக்கு உங்களுடைய பரிசு அன்பும் காதலும் கொண்ட ஒரு பரிசாக அமையும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை. அனைத்து கும்பராசினியர்களுக்கும் இன்றைய நாள் என்பது மிக மிக மனசுல ஆறுதலும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு நாள். பணம் எவ்வளோ இருந்தா என்ன, பதவி புகழெல்லாம் இருந்தா என்ன, நிம்மதி இல்லைன்னா என்ன வாழ்க்கை? அந்த வாழ்க்கையில கொஞ்சமாவது நிம்மதி இல்லைன்னா சீ அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அல்லாது இறைவனுடைய அருளோடு சேர்ந்த மன அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு தரக்கூடிய நாள் இன்று அப்படின்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்பட மாட்டீங்களா? இந்த நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடிய நாள். மீனராசி நண்பர்களுக்கு உழைப்பு, உண்மை, உயர்வு, இதெல்லாம் உயர்வு அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. என்னதான் ஏழரை நாட்டு சனி உங்களை பாடாக படுத்தினாலும் சரி, இந்த நாள் உங்களுக்கு சில உயர்வுகளை தரும். புதிதாக வேலை வாய்ப்பை தேடி அலைபவர்களுக்கு வேலை, திருமணம் சம்பந்தப்பட்ட நற்செய்தி, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், பிள்ளை பிறப்பு சம்பந்தப்பட்ட நற்செய்தி, இடமாற்றங்கள், ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸ் போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல செய்திகளை அள்ளித்தர காத்துக் கொண்டிருக்கிற இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். இன்று 30 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.